ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். என்னுடைய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து எப்போதும் பூஜை ஜாமான்லாம் ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுக்கு இடையில சும்மா க்ளீன் பண்ணக்கூடாது. இந்த பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ண நான் என்னென்ன பொருள் சேர்க்குறேன் அப்படின்ட்டு பார்க்கலாமா. இப்போ வந்து நான் ஒரு ஆஃப் லெமன் தான் எடுத்திருக்கேன். ஆஃப் லெமன் எடுத்து எல்லாத்தையுமே நல்லா அந்த சாரெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு லெமன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் புளி கூட எடுத்துக்கலாம். புளியை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை வந்து நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். லெமன் கிடைக்காதவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆப்ஷனல் தான். லெமன் கிடைச்சா லெமனையே ஆஃப் லெமன் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து நைஸ் உப்பு தான் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பேக்கிங் சோடா, அது கூட விம் ஜெல்லு கொஞ்சமாக நான் இதுக்குள்ளே நாங்கள் கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற சர்ஃப் எக்ஸல் தூள், எதுக்கு துணிக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த பவுட்ரு என்ன இருக்கோ அந்த பவுட்ரு இது கூட சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பூனை வச்சு கூட அப்படி கலக்கிக்கோங்க. நான் இப்போ கையால் தான் கலக்கி காட்டுறேன். அந்த பேக்கிங் சோடா போடவும் எவ்வளோ ஒரு நுரை தள்ளி நுரையாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் வரும். பேக்கிங் சோடா சேர்த்து லெமன் சேர்த்தெல்லாம் இப்படி நுரை வரும். அடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பு வச்சுக்கோங்க. ஜாமான் வளர்க்குற நம்ம பாத்திரம் வளர்க்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்க்ரப்பை வச்சு இப்படி லைட்டாக தான் தேய்க்கிறேன் பாருங்கள். தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கலர் மாறுறது பாருங்கள். லைட்டாக தான் தேய்க்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஏன்னா வந்து நான் ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக அதை நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டைன் பண்ணி தேய்க்க வேண்டாம். லைட்டாக தேய்ச்சா அந்த பாருங்கள் சூப்பராக போதுங்க. இல்லை ஒரு டைம் தான் நான் தேய்க்கிறேன், ரொம்ப அழுத்தலை, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பூஜை ஜாமான் விளக்கணுன்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு வேலை இருக்குது, இது எப்படிடா க்ளீன் பண்ணுறது, வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே இது ஒன்று க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நமக்கு மனசில் நினச்சிட்டா அது எப்படி க்ளீன் பண்ணுறது, க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது எல்லாருக்குமே மனசில் இருக்கும். இதை க்ளீன் பண்ணுற வரைக்கும் ஒரு வேலை முடிஞ்சிடும். எப்படா முடியும் இந்த க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இதை நீங்கள் தொட்டு க்ளீன் பண்ணும்போது அதை கழுவும் போது நம்ம யோசிப்போம், அப்பாடா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு. இது ஒரு வேலையாகவே நமக்கு ஒரு மனசில் ஓடிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நீங்கள் 15 நாளுக்கு ஒரு முறை இதுக்கு மாதிரி செஞ்சிட்டிங்கன்னாவே ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க போகிறது இல்லை, இல்லைன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். பூஜை ஜாமான் வளர்க்கணுங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. அந்தளவுக்கு நான் சொல்கிற அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக பளிச்சுன்னு ஆகும் உங்களுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஸ்க்ரப்பு. இன்னொன்று ஸ்க்ரப்பு இல்லை அப்படின்ட்டுனா உங்கள் ஸ்க்ரப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா தேங்காய் நார் இருக்குது பாருங்கள். தேங்காய் நார் வந்து இதை விட நல்லாவே பளிச்சுன்னு கொடுக்கும் உங்களுக்கு. சீக்கிரமாக அந்த அழுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கும். இது கூட கொஞ்சமாக லைட்டாக அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும். அது வந்து இன்னும் ஈஸி. நீங்கள் லேசாக லைட்டாக தேய்ச்சாலே போதும், பளிச்சுன்னு ஆகிடும். தேங்காய் நார் அவ்வளவுக்கு அழுக்கு எடுக்கும் அது. ஏன்னா வந்து உங்களுக்கு பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, பாசி பிடிச்ச மாதிரி. அதெல்லாம் வந்து தேங்காய் நாருங்கும்போது அது ஈஸியாக வந்துடும். ஸ்க்ரப்பு இல்லைன்னா தேங்காய் நார் ஒரு சாய்ஸ் தான் சொல்கிறேன் நான். அது இல்லைன்னா தேங்காய் நார் யூஸ் பண்ணுங்க, நல்லாவே அழுக்கு எடுக்கும். நான் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி ஒரு 15 நிமிஷம் நான் வந்து ஊற வச்சிடும். 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற வச்சிடும். உடனே நான் வாஷ் பண்ணுறதே கிடையாது. அதில் வச்சிங்கன்னா அந்த லிக்யூட்லாம் அதில் நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு. 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் கொடுத்தா மாதிரி வச்சிட்டிங்கன்னா அதுலேயுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம கழுவும் போது சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் என்ன போட்டு இதில் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னு மற்றவங்க பார்க்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ நாள் எரிஞ்ச விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல. சில பிடிச்சி ரொம்ப கருப்பாகிடும், ரொம்ப நாளாக ஆகிடும். ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சுலாம் விளக்குவாங்க. அந்த மாதிரி கருப்பான விளக்கு கூட இந்த லிக்யூட் போட்டு நீங்கள் ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக அந்தளவுக்கு பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குது, பார்க்கத்தால தெரியுதா. நான் வந்து கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் நான் இதை ஊற விட்டேன். உடனே வந்து நாங்கள் வாஷ் பண்ணவே இல்லை. 20 நிமிஷம் அப்படியே ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குது, நல்லா உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஏன்னா நான் வந்து டைரெக்டாக உங்களுக்கு தேய்ச்சி தான் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி தான் கழுவி காட்டுறேன். இதை வந்து கழுவுனதை இன்னொன்று என்ன பண்ணணும்னா துணி வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடணும். சில பேர் கழுவிட்டு நான் என்ன தான் கழுவினாலும் அங்கங்கே புள்ளியாக இருக்குது, எப்படின்னா உப்பு தண்ணி மாதிரி இருக்குது, வெள்ளையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, நம்ம இது வந்து துடைக்காமல் காய வச்சிரும். தண்ணியோட எப்படி தண்ணி வடிட்டுன்னு கவுத்து வச்சுட்டா அந்த தண்ணி வந்து அங்கங்கே திட்டு வெள்ளையாக உப்பு கரை படிஞ்சு தான் இருக்கும். ஏன்னா வந்து அதை நம்ம நல்லா தானே க்ளீன் பண்ணோம், ஏன் அங்கே இப்படி கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம தொடச்சி தான் வைக்கணும். கழுவுன உடனே தண்ணியை சுத்தமாக ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் கவுத்து வைங்க. காற்றுல அப்படியே கவுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லாவே காஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கு உடனே ஏற்றிடலாம். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் காய வைக்க வேணாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.